வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். வெஜிடபிள் ஸ்டஃப்டு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொத்தமல்லியை அரைச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவை சேர்த்துட்டு மிக்சியில் மறுபடியும் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கலாம். இது ரொம்ப புளிக்காத இட்லி மாவு. நேற்று அரைச்ச மாவு சரியான பதத்தில் புளிச்சிருக்கு. இதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கு. இப்போ நம்ம அரைச்சிருக்க கொத்தமல்லி அந்த விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கொத்தமல்லியை கலந்து நம்ம இட்லி ஊற்றும் போது வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். சுவையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போது மேல் மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான காய்கறிகளை வதக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காய்கறிகள் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, குடமிளகாய் இது 4 காய்கறியும் தேவையான அளவு எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்கறிகளை நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இந்த காய்கறிகளை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். காய்கறிகளோடு கொஞ்சமாக மஞ்சத்தூள், காய்க்கு தேவையான உப்பு இது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்களோட அந்த பச்சை வாசனை போகணும், அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயிலே காய்கள்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளையும் சேர்த்து வதக்கிட்ட பிறகு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிதமான தீயில வச்சு காய்களை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறிகள் நல்லா வெந்துடுச்சு. நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி கிரீஸ் பண்ண பிறகு நம்ம கலந்து வச்சுருக்க கொத்தமல்லி மாவை கொஞ்சமாக ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றினோன்னா வெளியெல்லாம் வந்துடும். அதனால் கொஞ்சமாக முதல்ல ஊற்றிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க காய்கறிகளை தேவையான அளவு இதில் வச்சுட்டு மறுபடியும் இது மேலே கொஞ்சமாக மாவு ஊற்றி நல்லா மூடி ஸ்டஃப் பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்குது. தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இட்லி தட்டுங்களை இதில் வச்சுட்டு சரியாக 15 நிமிஷம் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம், 5 நிமிஷம் லோ ஃப்ளேம் இது மாதிரி வச்சு வேக வச்சு எடுத்துட்டோன்னா ரொம்பவே சுவையான நம்மளோட வெஜிடபிள் ஸ்டஃப்டு இட்லி ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் கொத்தமல்லியை அதிகமாக சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பச்சை கலரில் இட்லி கிடைக்கும். இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதை ஒரு தேங்காய் சட்னி கூடயோ சாம்பார் கூடயோ நீங்கள் பரிமாறிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இதே மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு அப்டேட் கிடைக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.